स्तनगरडी सुप्त्यभोक्तकृष्णं पारात्यं संसदस्रति मध्यापयन्ती शोषिष्ठायां सृजनिखिलतं व्यापलाकृष्य पुङ्क्ते गोदातस्मै नमैदं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மனதுக்கு உகந்த மகிழ்வை தரும் மார்கழி திங்கள் 30வது பாசுரம். இது நிறைவு பாசுரம். 29 நாட்கள் எல்லோரையும் துயில் எழுப்பி தோழியர்களையும் அழைத்து கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் நம்மையும் கூட அழைத்து கொண்டு பகவான் முன்னிலையிலே போய் நிறுத்தியிருக்கிறாள். இன்றைய தினம் நிறைவான நாள். இன்றைய தினம் தாயார் என்ன கேட்கப் போகிறாள்? இவ்வளவு நாள் பாவை நோன்பை இருந்து உடைய பலன் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்க வேண்டும், இதுதான். இதை தொடங்குவதற்கு முன்னால் அடியேனுடைய ஒரு சிறு கருத்தை தன்னிலை விளக்கமாக நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த ஆண்டாளர் பக்தி சேனல் துவங்கியவுடன் முதலாக நான் ஏற்கனவே பேசியிருந்த மனதுக்குள் மகாபாரதம் என்ற தலைப்பிலே 18 நாள் யுத்தத்தை பற்றி பேசியிருந்தேன். அதைத் தொடர்ந்து மன்னவன் வந்தானடி என்ற தலைப்பிலே கம்பராமாயணத்தை கிட்டத்தட்ட 100-140 எபிசோடுகள் பேசினேன். அதைத் தொடர்ந்து வள்ளுவரும் வைணவமும் என்ற தலைப்பிலே பேசிக்கொண்டு வந்தேன். அது இன்னும் கொஞ்ச நாளில் தொடரும். இது தவிர மகாபக்த விஜயம் என்று வடநாட்டு மகான்களினுடைய சரித்திரத்தை வாரம் ஒரு முறை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நானே அதில் பேசிக்கொண்டிருப்பதால் இந்த மார்கழி மாதத்து திருப்பாவை விளக்க உரையை யாரையாவது வைத்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கமும் கூட. ஆனால் பரம்பை மாதவன் அவர்கள் என்ன முயற்சி எடுத்தார் என்று தெரியவில்லை. யாருமே கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் ஆண்டாளர் பக்தி சேனல் என்ற பெயரை வைத்துக்கொண்டு குறிப்பாக மார்கழி மாதம் ஆண்டாளை பற்றி பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்பதற்காக நானே எனக்கு தெரிந்த அளவில் இந்த 30 நாட்களும் பேசி வருகிறேன். எனக்கு முதலிலே ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏனென்றால் திருப்பாவை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். இப்போ ராமாயணம், மகாபாரதம், வள்ளுவம் இதெல்லாம் பேசும்போது நமக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்கும். ஏன்னா அது கதை, பெரிய கதை, பகுதி பகுதியாக சொல்ல முடியும். இன்னொன்று, திருப்பாவை மிக ஆழ்ந்த தத்துவங்களை உள்ளடக்கியது. அடியனுக்கு கூட ராமாயண சொற்பொழிவு நிறைய கேட்டிருக்கேன், புஸ்தகங்களும் படிச்சிருக்கேன். மகாபாரத சொற்பொழிவும் கேட்டிருக்கேன் இதே மாதிரி. ஆனால் திருப்பாவை உபன்யாசங்கள் நிறைய நடக்கிறது. ஆனால் அடியேன் கேட்ட அனுபவம் கிடையாது. அதேமாதிரி திருப்பாவை சம்பந்தப்பட்ட வியாக்கியானங்கள், பூர்வாச்சாரியார் எழுதிய வியாக்கியானங்களை நான் அதிகம் படித்ததும் கிடையாது. அதனால் ஆங்காங்கே என் காதில் விழுந்த செய்திகளையும் என்னுடைய மனதுக்கு தோன்றியது, அது சரியா தப்பான்னு தெரியாது, தவறாக கூட இருக்கலாம், மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், எப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நான் அதுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. நாச்சியாருடைய எண்ணத்தோடு எந்த எண்ணம் இருக்கும் என்பதை ஓரளவு ஒரு கற்பனை வளத்தோடு என்னோட மனதுக்கு தெரிந்தவரை
என்னுடைய அறிவினால் சிந்தித்த வைத்து சொன்னேன். அதில் தவறும் இருக்கலாம். சில விஷயங்கள் இன்னொன்று சம்பிரதாய நடையில் பேசுவது என்பது எனக்கு வராத ஒன்று. ஆகவே எளிமையான முறையில் ஒரு சாதாரணமாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் நான் எப்படி புரிந்து கொண்டேனோ அது அப்படியே உங்களுக்கு வழங்கியிருக்கேன். அது நான் புரிந்து கொண்ட விதம் தப்பாக இருந்ததுன்னா அதுக்கும் நான் தான் பொறுப்பு. தப்பித்தவரை அந்த என்னுடைய திருப்பாவை விளக்க உரையில் நல்ல கருத்துக்கள் நன்றாக இருந்தது என்றால் அதற்கு நான் காரணமல்ல. ஏன்னா நான் அதை பலரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள். என்னுடைய கருத்துக்களில் தவறு இருந்தால் அதுக்கு முழு காரணம் நான் தான். அதை நான் புரிந்து கொண்ட விதத்தில் தவறாக இருக்கலாம், அல்லது தெரிந்து கொண்டதை சொல்லக்கூடிய விதத்தில் தவறு இருக்கலாம். அதனால் ஒரு ஆசையினால், ஆண்டாளை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசையினால் என்னால் தெரிஞ்ச அளவு பேசுகிறேன் என்பதை என்னுடைய விளக்க உரையாக. நான் இன்றைக்கி நிறைவு பகுதி, நிறைவு நேரத்திலேயாவது உண்மையை சொல்லிடணும். ஒரு ஆவலினால் அதே நேரத்தில் ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் என்று வைத்துக்கொண்டு அந்த அன்பர் பரம்பை மாதவன் யாருமே கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்ப சரி ஆண்டாளை பற்றி ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசலாம் என்று நான் தொடர்ந்து இருக்கிறேன். கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சிறிய உரையை கூட பெரிய உரையாக ஒரு நல்ல கருத்தாக எடுத்து மதித்து எனக்கு பாராட்டிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு பகுதியை பார்ப்போம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யழியார் சென்றறிய அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலர் தந்தரியில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவரம்பாவாய். வங்க கடல் கடைந்தே என்று ஆரம்பிக்கிறார் நாச்சியார் நிறைவு பாசுறத. இந்த வங்க கடல் கடைந்தேங்கிறது ரொம்ப அருமையான வரி. ஏன்னு கேட்டால் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைகிறார்கள். ஏனென்றால் நித்தியத்துவம் வாழ்க்கை நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமிர்தத்தை எடுப்பதற்காக மந்திரமலையை மத்தாக வைத்து கொண்டு வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து கொண்டு ஒரு புறம் அசுரர்களும் இன்னொரு புறம் தேவர்களுமாக தலைப்புறம் ஒன்றாக வாழ்ப்புறம் ஒன்றாக வைத்து கொண்டு கடைகிறார்கள். இவர்களுடைய வேகத்தில் ஒரு பக்கம் அசுரர்கள் பக்கம் எப்பவுமே பலம் ஜாஸ்தி. ஆகவே அந்த மலையானது தாங்காமல் பெயர்ந்து சாயக்கூடிய நிலை ஏற்படும் போது அந்த இடத்திலே பகவான் கூர்மமாக ஆமையாக அவதரித்து அதை மந்திரமலையை அடியிலே அதை சரி செய்கிறார். இப்போ இது ஒரு அவதாரம். அதில் பல வகையான செல்வங்கள் வருகின்றன, தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கோம். அமிர்தம் கடையும் போது அதிலே பல வகையான ஐஸ்வர்யங்கள் வருகிறது. அதை அவர்கள் தேவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். கடைசியாக அமிர்தம் வரும்போது அமிர்தத்தை பங்கிடுவதில் 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போ பகவான் மோகினி அவதாரம் எடுத்து நான் எல்லாருக்கும் சமமாக பங்கிடுகிறேன் என்று எல்லோருக்கும் வழங்குகிறார். பெருமாளுடைய அவதாரங்கள் கணக்கிலே அடங்காது. ஏற்கனவே சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா பெருமாளுடைய அவதாரங்கள்ங்கிறது கணக்கிலே அடங்காது. ஆனால் ஒரு வரமுறைப்படுத்துவதற்காக 10 அவதாரங்கள் என்று சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மேலேயே இருக்குது. அந்த 10 அவதாரங்களில் சில அவதாரங்கள் தான் 2 அவதாரங்கள் ஒரே நேரத்தில் சந்திக்கும். ராமனும் பரசுராமனும் சந்திப்பார்கள், கிருஷ்ணன் பலராமன் சந்திப்பார்கள்,
மற்ற அவதாரங்கள்லாம் ஒரே நேரத்தில் நிகழல, தனித்தனியாக. ஆனால் இந்த வங்கக்கடல் கடைந்த நிகழ்வில் கூர்மாவதாரமும் வரும், மோகினி அவதாரமும் வரும். அது ஒன்று. இன்னொரு சிறப்பு என்னென்னா, திருப்பாவையை நாம் திருப்பார்கடல் என்று வைத்து கொண்டால் அதில் நம்முடைய மனதை செலுத்தி எண்ணங்களை கயிறாக்கி நாம் கடையும் போது நமக்கு அதில் கிடைக்கக்கூடியது அமிர்தம், பக்தி அமிர்தம். அதனால தான் இந்த அமிர்தத்தை நிறைவாக வழங்க வேண்டும் என்பதற்காக தான் கடைசியில் வங்கக்கடல் கடைந்த பாத்திரத்தை வச்சிருப்பான்னு எனக்கு அடியனுடைய அபிப்பிராயம். 30 பாசனங்களில் என்னென்னையோ பால், தேன், நெய் எல்லாம் சொல்லிட்டான். எல்லாமே கிடைத்து விட்டது. திருப்பாவை சொல்லும்போது பால் கிடைச்சிது, நெய் கிடைத்தது. எல்லாம் எப்படி எப்படி வாங்கக்கூடாதுன்னு வரைக்கும் வள்ளல் பரம்பு சிக்கல்னு பால் நிறைய இருக்குன்னா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன் நெய்யை சொல்லிவிட்டா. சூடகமே தோல்விலையே பாடகமே என்றனே பல்கலனும் யாமணிப்போம்னு அணிகலன்களை சொல்லிட்டா. இறைவனோட உள்ள சம்பந்தத்தையும் சொல்லிட்டா. எட்டைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆகும்னு அதையும் சொல்லிட்டான். இப்போ நிறைவாக என்ன வேணும்? அப்போ நாம் நித்தியத்துவமாக, நிரந்தரமாக, நன்றாக, அமைதியாக, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நன்றாக இருக்கணும்னு என்ன பண்ணணும்? அவன் அமிர்தம் கிடைக்கணும். திருப்பாவை 30 சொல்லி நிறைவு செய்யும்போது நமக்கு அமிர்தத்தை வழங்குகிறாள் நாச்சியார். இந்த அமிர்தம் என்ன அமிர்தம்னு கேட்டால் யார் கொடுப்பா, இந்த அமிர்தம் எப்படி கிடைக்குங்கிறது தான் கடைசியாக சொல்கிறேன். அது அப்புறம் சொல்கிறேன். அதனால் திருப்பாவை நம்ம படித்தோம். திருப்பாவையிலேருந்து ஒவ்வொரு பாசுரத்துலேருந்து ஒவ்வொரு வகையான ஐஸ்வர்யங்கள் வருது. எப்படி பார்க்கடலை கடையும் போது ஒவ்வொன்றா வந்தது. காமதேனுவிலேருந்து, கற்பக வருஷத்துலேருந்து ஒவ்வொன்றாக வருகிறது. அதை அவரவர்களுக்கும் எடுத்துக்கொள்கிறார்கள். திருப்பாவை 30 பாசுரங்களிலும் 29 பாசுரங்களிலும் எல்லாம் வரிசையாக வந்து விட்டது. 30வது பாசுரத்தில் நமக்கு நாச்சியார் அமுதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக அமிர்தம் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்த சொல்லலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யழியார் செஞ்சிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெறியில் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. இப்போ தான் சொல்கிறான். இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல். இந்த 30 பாசனங்களுக்கும் சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத எது தெரியுமா? அமிர்தம். தேவர்களுக்கு அமிர்தம் முக்கியம், அசுரர்களுக்கு அமிர்தம் முக்கியம். அதனால் வேறு நமக்கு அமிர்தம் முக்கியம் இல்லை. பக்தர்களுக்கு என்ன தெரியுமா? அதுதான் கடைசியாக சொல்கிறார். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம் பாவாய். அப்போ திருப்பாவை 30 சொன்னால் சொல்பவருக்கு மாத்திரம் பலனில்லை, கேட்பவர்களுக்கு மாத்திரம் பலனில்லை, எல்லோருக்கும் கிடைக்கும். நான் திருப்பாவை சொல்கிறேன்னா எனக்கு மாத்திரம் அதனால் பலன் கிடையாது. ஏன்னா அமிர்தம் என்பது எல்லோருக்கும் பொது. அதான் நாச்சியார் சொன்னால் அது குடித்தவனுக்கு மாத்திரம் தான் பலன் கொடுக்கும் அமுதம். ஆனால் திருப்பாவை சொன்னவனுக்கும் கேட்டவனுக்கும் மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல இருந்தவர்கள் அத்தனை பேர் கேட்காம இருந்தால் கூட அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்குமா. செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரம் பாவாய். பகவானுடைய அனுகிரகம் கிடைத்து எல்லோரும் இன்பம் எய்துவார்கள். இது நாச்சியார் சொல்கிற வார்த்தை. அதில் என்ன குறிப்பாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. நான் யாருங்கிறத அதில் அழகாக சொல்கிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யழியார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை, ஆற்றைனா வழியைன்னு அர்த்தம். பயங்கமல தந்தரியில் பட்டர் வீரான் கோதை சொன்ன
தன்னுடைய தகப்பனாருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறா பாருங்க. பட்டர்பிரான் கோதையான் தன்னுடைய கணவனாகிய திருமாலை சொல்லலை, தன்னை வளர்த்த பராமரித்த பட்டருக்கு நன்றி சொல்றா. பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. இந்த 30 பாசனங்களை மார்கழியில் மாத்திரம் சொல்லணுங்கிறது எப்பவும் சொல்லலாம். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார். இதை சொல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். பெருமாளுக்கு கண் செங்கன், தாமரை கண், பங்கையை கண்ணாளனை பாடையிலோ ரம்பாவாயினான். அப்படிப்பட்ட அருள் சுரக்கக்கூடிய பகவானுடைய செங்கன் திருமுகத்து. திருமுகம்னா என்ன? மகாலட்சுமியுடைய சேர்க்கையோடு உள்ள முகம். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். வார்த்தை அதான் நாச்சியார் மாதிரி யாராலையுமே வார்த்தை சொல்ல முடியாது. ஒரே ஒரு வார்த்தையில் யாரையும் சொல்ல மாட்டான். ஒரு பசுமாட்டுக்கு சொல்லணும்னு கூட ஒரு டைட்டில் கொடுத்து தான் சொல்லுவாள். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோர் அம்பாவா. எங்கும் பகவானுடைய திருவருள் கிடைத்து எல்லோரும் இன்பத்தோடு வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறாள். இந்த பாசுரத்தோடு இந்த மார்கழி உடைய நோன்பு நிறைவு பெறுகிறது, திருப்பாவையும் நிறைவு பெறுகிறது. இதை கேட்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புற்று வாழ நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நீடி வாழ இதுபோல் பல பாவை மார்கழி திங்களை நாம் கண்டு கேட்டு ரசித்து இன்புற்று வாழ உங்களோடு சேர்ந்து நாச்சியாரோடு சேர்ந்து அடியேனும் பிரார்த்திக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய தசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜெய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அவதாமகத்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம் அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சார் நபஷ்ய நஷ்யந்து சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வாவா கரோமி அத்யத் சகலம் வரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாயிதி சமர்ப்பயாமி. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர் ஜோதிமணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்லபத்தர் வாழ்மூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்து ஜெகத் துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வாழியே. பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. 143 வைத்தால் வாழியே. உயிரரங்கருக்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே. மறுவாழன் திருநெல்லி வயநாடு வாழியே. மண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.